ஹாய் ஹலோ டிபிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் டிம்பிள் பாய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக போகிறோம். அங்கே தான் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட தான் போக போகிறோம். அவங்கள யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒருத்தரா ஓகேங்களா. அப்புறம் இந்த காரில் தான் போக போகிறோம். ஹே டிபிஸ், ஒரு வழியாக நம்ம காரில் போயிட்டுருக்கோம். இப்போது பாருங்கள், நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது என் ஃப்ரெண்டு அஜித். எல்லாமே ஸ்கூல் மேட்ஸ் தான், எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தது. பின்னாடி அங்கே வெள்ளையா இருக்கிறானே அவன் ஆத்திஃப். இது ஷரத். திஸ் இஸ் அர்பாஸ். அசருதீன். திஸ் இஸ் ஷுவேப். இங்கே வந்து நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது. எனக்கு அப்புறம் இவனுக்கு தமிழ் தெரியும். எல்லாருக்குமே தமிழ் புரியும். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் பேசுறது. அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஹிந்தி வரும், கன்னடா வரும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? ஏதோ பேசுங்கடா. ஏன்டா நீங்கள் செய்யவங்க யாரே அர்பாஸ் எல்லோ தைதிரு என்னடா இப்படி பண்றீங்க? Organizer, trip organizer. காங்கடா. We are going for a resort, having fun. Excuse me. What's happening here? What's the matter? எனக்கு இங்கிலீஷ் அறியும். அப்ப பதில் சொல்லடா. சொல்லு. Hey old man. What's going on here? What's wrong with you? Hey, come on, man. We call him Baji. This is Arbaz. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, கனக்புரா ஆர்ஆர் ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போக போக அப்படியே Rock resort, sorry, rock resort. ராக் ரெசார்ட், Rock retreat. ஆர்ஆர் ரெட்ரீட். அதான் போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு செகண்ட் ரவுண்டுக்கு. ஹே டேபிஸ், நாங்கள் ஒரு வழியாக இங்கே பாதி வழியை கிராஸ் பண்ணிட்டோம். பட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வண்டி நிறுத்தணும். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இட்லி, வடை, சாம்பார். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சு. இட்லி கேஸ் இப்போ மூஞ்செல்லாம் கிளியராக தெரியும். திருப்பி இன்னொரு வாட்டி மூஞ்செல்லாம் டீட்டெயிலாக கட்டுறேன். இட்லி வடை சாப்பிட்டோம். அப்புறம் 2 பேர் மசாலா தோசை சாப்பிட்டோம். அவ்வளோதான். उतना उम्र को भी उतना उठा ले जरा नाम ना उठा ले जाओ थक जाती है हमारी ट्रकिंग उसके ऊपर ही ब्लॉक देता सुनो. रिंगा ए जगह पा कल देख रहे हम YouTube में वीडियो सभी में. हो क्या रॉक retreat का. स्टेकर को बोल अंदर जो फुल हो रहा मचा जना. रीच के रॉक रिट्रीट लेफ्ट रोलिया रीच आई 20 अंदर नहीं है क्या? ये अभी सोरोलिया வந்து சேர்ந்துட்டோம். இங்க பின்னாடி அங்க இருக்கு அந்த பஸ் பேக் சைடுல தான் இருக்கு டோர்லாம். அது எடுக்கலாமா? உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ரெசார்ட் எப்படி இருக்குன்னு. மெயின் கேட் இப்படி தான் இருக்கும். அப்புறமா அந்த மெயின் கேட்லேருந்தே செம்மையாக இருக்குது. உள்ளே நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சு செம்ம அழகாக வச்சுருக்காங்க. ஃபுல் க்ரீனரியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரெசார்ட் வந்துட்டு க்ரீனரியாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஷூட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஆக்டிவிட்டீஸ் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வாலிபாலு, கிரிக்கெட் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் அந்த ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த இடம் தான் இது. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம எதனா ஈவெண்ட்ஸ் பண்ணால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் ரூம்ஸ் எல்லாம் இந்த சைடில் ரிசப்ஷன் பேக் சைடில் இருந்துச்சு. இங்கே பார்ட்டி பண்ணுறதுக்கு ஏரியா. அங்கே நார்மலாக கிரிக்கெட் ஆட முடியும். பவுண்ட்ரிஸ் மாதிரி சின்னதாக. அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. நாங்கள் ஆடலை. அப்புறம் ஃபுல்லாக க்ரீனரியாக செம்மையாக பிளான்டேஷன்ஸு செம்மையாக இருந்துச்சு. நிறையா இடத்துல க்ரீனாக இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வழியாக ரூம்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டோம். ஆனால் ரூம் டூர் பண்ணலான்னு நினச்சோம், மறந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ ரூம் டூர் பண்ணலான்னு திருப்பியும் ரூம்லேருந்து வெளியே எழுந்திரிச்சு வந்து இப்போது உங்களுக்கு ரூம் காட்டுறதுக்காகவே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சரி இருங்க, பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ஆல்ரெடி ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் டூர் எடுக்கலான்னு மறந்துட்டு திருப்பி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் இந்த சைட்லலாம் டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரூம்ஸ்க்கு இது செப்பரேட் ரூமு. கப்புள்ஸு, ஃப்ரெண்ட்ஸு யார் வேணாலும் தங்கலாம்.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் கப்புள்ஸ் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. நாம் 7 பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துட்டோம். ஆல்ரெடி உள்ள ஜாலியாக இருக்கும். இதுதான் நம்ம ரூம். இங்கே 7 பேர் தங்க போகிறோம் கிட்டத்தட்ட. எல்லாம் கேமரா வந்தானே கூச்சப்படுறாங்க. இது ரூமுக்குள்ளே இன்டீரியர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ரீசெண்டாக தான் இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் ப்ரீமியமாக இல்லை சொல்லிக்கிற அளவு. ஏசி இருந்திருக்கல, நாங்கள் நார்மல் ஃபேன்ஸு அதில் தான் இருந்தோம். நீட்டாக வச்சுருந்தாங்க, ஓகே குட்டுன்னு சொல்லலாம். பாத்ரூம் டூர். டிபிஎஸ் இப்போது நம்ம ரெசார்ட்டை ரவுண்ட் போகிறோம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க அப்படியே ரவுண்ட் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு போய் வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். அது எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரில. அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஃபுல் பின்னாடி டைனிங்லாம் இருக்குது. லஞ்சு டின்னர் எல்லாமே இங்கே தான் நினைக்கிறேன். ஃபுட் ஏரியா, ஃபுட் கோர்ட். டிபிஎஸ் வெல்கம் ட்ரிங்க் வந்துருச்சு ஒரு வழியாக. நம்ம பாய்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். வந்ததுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. குடிச்சிட்டு என்ன சொல்கிறேன். நைஸ். எப்படி இருக்கு ஜூஸ்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. ராண்டி பேசி இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒன்றுன்னா நம்ம பசங்களாம் கேம்ஸ் ஆடுவாங்க, அதை நான் வீடியோ பண்ணி ஓகே. இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஹாலில் தான் வச்சுருந்தாங்க. ரெயின் டான்ஸுமே இந்த ஒரு ஹாலில் தான் நடக்கும். இங்கே டேபிள் டென்னிஸு, கேரமு, செஸ்ஸு, அப்புறம் ஹேண்ட் ஃபுட்பால்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஹேண்ட் ஃபுட்பால் மட்டும் தான் பார்த்தோம், மற்றபடி இல்லை விளையாட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கல எங்களுக்கு. சும்மா அப்படி இப்படின்னு விளையாடிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் பெருசாக யாருமே விளையாடல நாங்கள் பார்த்த வரைக்கும். எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போகிறப்ப ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. 2 பஸ் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் விளையாட நிறைய சான்ஸ் கிடைக்கல. நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் எங்களோட ஆக்டிவிட்டீஸை எது விளையாடலையோ அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இதெல்லாம் ரோப் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்க்குறது. இதெல்லாம் ரொம்ப ஹைட் கம்மியாக இருந்துச்சு, பயமே இல்லை. இதில் ஜாலியாக நாங்கள் விளையாடினோம். இல்லைலாம் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஸ்டேரிங்காகவே இல்லை. ரொம்ப ஹைட்டில் இருந்திருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும். இது ஸ்டேரிங்காகவும் இருந்திருக்கல, பயமாகவும் இருந்திருக்கல. ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஒரு த்ரில் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒன்றும் அவ்வளோ இல்லை. இங்கே பாருங்க, நான் ஜாலியாக வந்துட்டுருக்கேன், எனக்கு பயமே இல்லை. அதில் நடக்கிறோன்னா ஒரு பயம் இருக்கணும். இந்த சைக்கிள் மெரிக்கிறப்போ வேறு ரெசார்ட்டில் நான் போயிருக்கேன், அங்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும் சைக்கிளிங்கு. இதெல்லாம் ரொம்ப கீழே இருந்துச்சு. விழுந்தாலே நான் அங்கேருந்து ஜம்ப் பண்ணலே ஏதோ அடி விழாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பையன் ஃபேஸ் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமல் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அவனோட ஃபேஸ் காட்டல. இந்த இடத்துல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பண்ணோம். இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணோம். ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது இந்த இடம். கொஞ்ச நேரம் அப்படியே சில்லாக ஃபன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்ருக்கு. அங்கே வச்சுருக்காங்க பஃபெட் சிஸ்டம் மாதிரி. பட் ஆனால் அதில் எதுவுமே வைக்கல சாப்பிட்றதுக்காக வேண்டியது. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி டென்ஷன் ஆகி அப்புறமா இந்த வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டேன். என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தன் தூங்கிட்டான். மீன்ஸ் அடுத்து தூங்குகிற நிலைமைக்கு போயிட்டான் அவன், சாப்பாடுக்கு வெயிட் பண்ணி. இது முடிச்சுட்டு தான் ஸ்விம்மிங் போகலான்னு இருந்தோம். ஒரு வழியாக முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் போனோம். நீங்களே பார்க்குறீங்க எல்லாத்தையும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போது விதவிதமான வீடியோ ஷார்ட்ஸ் கிடைக்கும் ஸ்விம்மிங் பூலில். அங்கே பாருங்கள், வேறு ஸ்கூல் பசங்களாம் ஆடிட்டுருக்காங்களா. எங்களுக்கு எந்த விதமான இடமும் ஸ்பேஷியஸும் நல்லா கிடைக்கவே இல்லை. திருப்பி ஈவினிங் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் ஆடினோம் கொஞ்சம் நேரம். அது நாங்கள் ஷூட் பண்ணல, பட் இதை தான் ஷூட் பண்ணோம் மெயினாக. இதில் ஏன்னா எல்லோரும் ஃபஸ்ட் டைம் நினைக்க போகிறாங்க, அதுக்கு தான். அப்படியே நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலை முடிச்சுட்டு நாங்கள் ரெயின் டான்ஸுக்கு போயிட்டோம். அந்த ரெயின் டான்ஸ் கூட ஸ்கூல் பசங்க இருந்ததால் எங்களுக்கு நீங்கள் லேட்டாக வாங்க, இல்லை நாளைக்கு வாங்க, நாளைக்கு இந்த விளையாடிட்டு போங்க, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் எங்களால் ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியல. பட்
ரெசார்ட்டும் சொல்லப்போனால் ரொம்பலாம் நல்லா இல்லை, ஆவரேஜ் தான். மணி அவங்க 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க எங்களோட ஒவ்வொருத்தருக்கும். அந்த 2500 ருபீஸு வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வர்த்திட்டு இல்லை. ஒரு 1500 கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான் ஸ்டேக்கு. இவங்க டே ரெசார்ட்டுக்கே 1000 ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லாக இது என்னோடய ஆக்ஷன் கேமராவில் தான் வீடியோ எடுத்தாங்க. ஓரளவுக்கு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு. எங்களுக்கு பயம் அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, ஏன்னா அங்கே பொண்ணுங்களாக தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சைட்லேயே விளையாடிட்டு இருந்தோம். அவங்க டீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது யாருன்னே தெரில, எங்கள் 2 பேர் எங்கள் கேங்கே இல்லை. ஒரு வழியாக நாங்களே வைப் பண்ணிக்கணும். எங்களுக்கு எந்த வைப் இல்லைனாலும் நாங்களாக வைப் க்ரியேட் பண்ணிட்டோம் அந்த ரெயின் டான்ஸில். கொஞ்சம் முக்கியம் தான் இருந்துச்சு. ரெயின் டான்ஸ்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வந்தது தான் ஃபயர் கேம்ப். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ வந்து ஃபயர் கேம்ப்க்கான இடம். இங்கே ஃபுல்லாக சுற்றியாக உக்காந்துக்கலாம். நடுவில் ஃபயர் போட்டிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் ஒன்று ப்ளே ஆகிட்ருக்கோம். அவங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருவாங்க. மீன்ஸ் யார் வேணால் கனெக்ட் பண்ணி அதில் வீடியோ சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் மைக் 2 இருந்துச்சு, மைக் வச்சு ஜாலி பண்ணிக்கலாம். நைட்டில் இப்படி தாங்க தெரியும் இந்த ரெசார்ட். அப்புறம் இங்கே நிறைய டேபிள்ஸ் வச்சுட்டாங்க. யார் வேணால் இந்த பார்ட்டி பண்ணுறவங்க, பாய்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். Finally doing zip line. Ajit done already. When I did, when I'm about Getting ready. getting ready now. ஞாபகம் வந்துருச்சு, ஜிப்லைன். அது நெக்ஸ்ட் டே தான் நான் ஆடினாங்க. பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டு ரெடியாக இருக்கேன். இப்போ ஜிப்லைனில் போகிறோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கூட ஒன்றும் பயமாக த்ரில்லிங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வேறு இடத்துல ஜிப்லைன்லாம் சும்மா பயங்கரமாக இருக்கும். ஆவரேஜ் தாங்க. இது வந்துட்டு என்னென்னா, அந்த நான் ஹெல்மெட்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது திருப்பி நானே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமா, அதை சொல்லுவேன் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் இயர் தான் ஜிப்லைன் ஆடி முடிச்சாச்சு. இது எடுத்துகிட்டு போய் நாம் தான் திருப்பி அவங்க கொடுக்கணுமா. இந்த ரெசார்ட்டில் வெறும் 2 தான் வச்சுருக்காங்க. அங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. கொஞ்சம் ஆவரேஜ் தான் இந்த ரெசார்ட். ஒன்றும் அவ்வளோ இல்லை. நாட் ஒர்த் இட் ஃபார் மணி அப்படி தான் சொல்லணும். சரி, இந்த ரெசார்ட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து சொன்னது என்னென்னா, இது வீடியோவில் பார்த்த மாதிரி இல்லை. வீடியோவில் நான் எந்த வீடியோவும் பார்க்கல. இந்த ரெசார்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் புக் பண்ணாங்க சும்மா ஒரு கெட் டுகெதருக்காக. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்பி இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். இது ஏன் நான் வீடியோ போட்டேன்னா, சாப்பிட்டதை இந்த ஹோட்டலில் செம்மையாக இருந்துச்சுங்க. டிபீஸ் எல்லா சாப்பாடுமே செம்மையாக இருந்துச்சு. அது ஏதோ ஆர்டர் பண்ணாங்க டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு இந்த பெருசாக சாப்பாடு பேர்லாம் தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணாங்க. இப்போ நான் சாப்பிட்றது வந்துட்டு அல்ஃபாமாவாம். அது ஏதோ சிக்கன் அல்ஃபாமான்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருந்துச்சு சாப்பிட. அதுக்கப்புறம் ரோட்டி, பட்டர் சிக்கன் சம்திங் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரியாணி ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. கனக்புரா மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இது ஹோட்டல் நேமை நான் போடுறேன். எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு நான் இதில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. அந்த பட்டர் நானுக்கும் அந்த சிக்கனுக்கும் வேறு லெவல் காம்பினேஷன் டிவிஸ். அதை தான் எனக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும்னு தோணுச்சு. சும்மா தான் எடுத்தேன் என் மெமரிக்காக. பட் ஆனால் சாப்பாடுனால அதனால சரி இது விலாகில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறமா ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டிவிஸ் பாய், லவ் யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். பாய் டிவிஸ்.